ஆளுர் ஷானவாஸுடைய புதிய திட்டம். ஷானவாஸின் அரசியல் பயணம் யாருக்கு லாபம்? பிசிகாவுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவில் இணைந்த நிலையில ஆளுர் ஷானவாஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அவர் யூட்டன் அடிக்க போகிறார் அப்படின்னு பரபரப்பா பேசப்படுது. அது என்ன அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகளையுமே போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தாங்க. அதே போல அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேரும் பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவில் இணைந்த நிலையில 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வேலைகளை தொடங்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற மொழி வீச்சுல தயாராகி வராங்க கழகங்கள். இந்த சூழல்ல ஆளுர் ஷானவாஸ் தனி கட்சி தொடங்கி திருச்சி கிழக்குல போட்டியிட ஆயத்தமாவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. பிசிகாவிலிருந்து விலகணும் அப்படின்ற முடிவுக்கு தேர்தல் சமயத்திலேயே வந்துவிட்டாரு ஆளுர் ஷானவாஸ். என்ன சந்தேக பார்வையோடய அணுகிறாரு திருமா, திட்டமிட்டு தான் சீட் கொடுக்க மறுத்திருக்கிறாரு, கட்சியினர் என்ன திட்டமிட்டு தான் தாக்குறாங்க அப்படின்லாம் வருத்தத்துல ஆளுர் ஷானவாஸ் பிசிகாவிலிருந்து விலகி திமுகவில் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதற்குன்னு ஸ்டாலின் அவருடைய இல்லத்துல சந்திச்சு பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. ஆனா இதோ வரேன் அதோ வரேன் அப்படின்னு போக்கு காட்டியவரு இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையும் திமுக தலைமை கிட்ட தெரிவிக்கல. திமுகவில் இணைந்தா நமக்கு என்ன பொறுப்பு கிடைக்கும், முதல்ல திமுகவுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, நம்மள வளர விடுவாங்களா அப்படின்ற பெரும் குழப்பத்துல இருக்கக்கூடிய ஷானவாஸ் திமுகவில் இணையும் முடிவையும் மொத்தமா கைவிட்டுட்டு இப்போ தனி கட்சி தொடங்கும் முடிவுல இருக்கிறதாவும் தெரியுது. தமிழகத்துல இஸ்லாமிய இயக்கங்கள் நாளுக்கு நாள் மங்கிட்டே போகுது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட எந்த அமைப்பிலையுமே இளைஞர்கள் கிடையாது. இந்த சூழல்ல ஊடக வெளிச்சம் கொண்ட ஷானவாஸ தனி கட்சி தொடங்குமாறு அவருடைய நலம் விரும்பிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வராங்க. தமிழகம் மட்டுமில்லாம வெளிநாட்டு புள்ளிகள் சிலர்கிட்டையும் இது தொடர்பான ஆலோசனைகளை சத்தமில்லாம நடத்தியிருக்கிறாரு ஷானவாஸ். 1999 பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில திரும்ப வாங்கிய 2 லட்சம் வாக்குகள் தான் தேர்தல் அரசியல்ல அவருக்கு முக்கியத்துவம் கிடைத்தது. அதனால 2001 கூட்டணி கதவுகளை திறந்தது திமுக. அதுபோல நீங்களும் தனி கட்சி தொடங்கி கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்துக்கு வரணும். அதற்கு முதல் படியா எதிர்வரும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல களமிறங்கணும். திருச்சி கிழக்கு தொகுதியில 10,000 இஸ்லாமிய வாக்குகளையும் இதர வகுப்பினரிடமிருந்து 5,000 வாக்குகளையும் வாங்கி வெற்றி தோல்வியை தீர்மானித்துட்டாலே புதிதாக தொடங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய கட்சி வெளிச்சமும் கூட்டணி வாய்ப்புகளும் கிடைத்திடும் அப்படின்னு ஷானவாஸுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. அதுபடி தனியாக தொடங்கும் அமைப்பை வலுப்படுத்தி 25,000 வாக்குகளை இலக்கா கொண்டு களமிறங்க ஷானவாஸ் முடிவெடுத்திருக்கிறாரு. ஷானவாஸ் இப்படி கணக்குகள் குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேறு சிலர் வேறு விதமாகவும் கருத்து சொல்றாங்க. அரசியல் பார்வையாளர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில சட்டசபை தேர்தலில் 91,381 வாக்குகள் பெற்று 27,416 வாக்குகள் வித்தியாசத்துல வென்றாரு விஜய். அது விஜய்க்கான வாக்கு அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் எதிர்வரும் இடைத்தேர்தலில் கிறிஸ்தவ வேட்பாளரை தாவேக்கா நிறுத்த போறது கிடையாது. அதிமுகவும் தேர்தலை புறக்கணித்துச்சு அப்படின்னா திமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பொது தேர்தலின் போது இஸ்லாமியர்கள் கணிசமாக வசிக்கக்கூடிய 41 பூத்கள்ல திமுக முன்னிலை வகித்த நிலையில ஷானவாஸ் களமிறங்கினா திமுக வாக்குகள் பிரிந்து தாவேக்கா பக்கம் சென்று அந்த கட்சி வென்றிடும். இதனால ஷானவாஸ் கட்சி தொடங்குது அமைச்சர் ஆதவர்ஜனா மூலம் தாவேக்காவுடைய காய் நகர்த்தலா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எழும்புது. தாவேக்காவுடன் பிசிகா கூட்டணியில இருக்கும்போது தாவேக்கா தரப்பு அப்படி ஒரு காரியத்தை செய்ய வாய்ப்பு கிடையாது. தாவேக்காவோட நேரடியா மோதி மீண்டும் தோற்று போனா அது அவமானம் அப்படின்றதால ஷானவாஸ கட்சி தொடங்க வைத்து ஆதரிக்கும் முடிவுக்கு அறிவாலயம் வந்திருக்கலாம். வெற்றி பெற்றா எங்கள் ஆதரவு வென்றார் அப்படின்னும், தோற்றா ஷானவாஸுடைய தோல்வியாக காட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்துல கூட இப்படி ஒரு திட்டத்தை அவங்க தீட்டியிருக்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.